கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இந்திய ஞாயிறு திருவழிபாட்டு நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித அந்தோணியார் அன்பிய குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். வளமையான வாழ்விற்கும் நிறைவான மகிழ்ச்சிக்கும் நம்பிக்கை என்னும் முன்குறுத்தினால் வாழ்க்கை என்னும் கப்பல் நிலை நிறுத்தப்படவில்லை என்றால் வாழ்க்கை கப்பல் திசை தெரியாமல் அலகழிக்கப்படுவது உறுதி. இதற்கு மாறாக ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுகின்றனர். நமது வாழ்விலும் இத்தகைய ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதே இன்றைய திருவழிபாடு நமக்கு தரும் அழைப்பு. நம்பிக்கையில் நாம் வளர வளர வாழ்வில் வரும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் மன தைரியத்துடன் சந்திக்கும் மனப்பக்குவம் பெறுகின்றோம். நாம் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை ஆழமானதாகவும் வேறுபட்டமானதாகவும் இருந்தால் வாழ்வில் வரும் துன்பங்கள் நம் நம்பிக்கையை அதிகப்படுத்துமே ஒழிய. முதல் வாசக முன்னுரை. இயேசுவின் பிறப்பிற்கு ஏறத்தாழ 60 அல்லது 70 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யூதர்களில் ஒரு குழுவினர் பாலஸ்தீனத்திற்கு வெளியே உரோமை அரசின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர். இவர்களில் பலர் தங்கள் மூதாதையரின் தெய்வமாகிய யாவேயின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு பிற இன தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பித்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களில் மூதாதையர்கள் எகிப்து நாட்டில் கடவுள் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையை சாலமோனின் ஞானம் நூலாசிரியர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். இந்த நம்பிக்கையின் வாயிலாக அவர்கள் கடவுளை பெருமைப்படுத்தியது ஒருபுறம் இருக்க, இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தந்தது இந்த நம்பிக்கை என்பது. எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவசனங்கள் 6-9. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1-2 முடிய, மேலும் 8-19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நாம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். நாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலே. அதே வாக்குறுதிக்கு
உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 12 அருள் வாக்குகள் 32 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். விற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதும் இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திருப்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் வேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைவேறார். விசுவாசம் இல்லை என்றால் இந்த வாசகங்கள் வாசிக்கப்பட தேவையில்லை. விசுவாசம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று கூட சொல்லிவிடலாம். விசுவசித்தவர் வாழ்வு பெற்றார். விசுவசித்தால் நம்பினார், குணம் பெற்றார். உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்துகிறது, எழுந்து செல் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசம் இருந்த இடத்திலே மரணமும் தோல்வி அடைந்தது. நம்பினார்கள், இறந்தவர் உயிர்த்தெழுந்தார். நம்பினார்கள், நோயாளர்கள் குணம் பெற்றார்கள். உடம்பும் நடந்தார், குருடன் பார்த்தார், செவிடன் கேட்டார். எல்லாம் நடந்தது நம்பிக்கையினால்தான், விசுவாசத்தினால்தான். அதே அடிப்படையில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நமது வாழ்வில், நமது குடும்பங்களில் நாம் சிறிது உற்று நோக்கி பார்த்தால் எல்லாம் அப்படித்தான் அமைந்தது. ஆண்டவரை நம்பினோம், ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை, எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கின்றார், எங்களது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார், எங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை எதிர்நோக்க செய்கின்றார் என்ற அந்த பலம், அந்த துணிவு நமக்கு கொடுக்கும். இந்த விசுவாசத்திலிருந்து, நம்பிக்கையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. நடக்கும், கட்டாயம் நடக்கும், நல்லதே நடக்கும். அதைத்தான் பார்க்க சகோதர சகோதரிகளை இந்த நம்பிக்கை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அருமையான நாளில இந்த அருமையான வாசகங்களை உருவாக்கி நாம் என்றும் ஆயத்தமாய் இருப்போம். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நற்செய்தியில் இருந்தார் எப்பொழுதும் தயார் நிலையில் இருங்கள் அப்படின்னு சொல்றார். எந்த தயார் நிலை? ஆண்டவரை சந்திப்பதற்கு தயார் நிலை. ஆண்டவர் ஒரு நாள் வருகிறார், அது நம்மளுக்கு கொடுத்து வச்சவர்கள், கத்தோலிக்க திருச்சபையில் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள், வேறு பெற்றவர்கள். நற்கருணை வரியை போன்ற ஒரு ஆண்டவரை சந்திக்கின்ற ஒரு இடம் எதுவும் கிடையாது. எத்தனை ஜெப கூட்டங்கள் நடந்தாலும் சரி, எத்தனை பாட்டு பாடினாலும், என்னென்ன நடந்தாலும் திருப்பலி போன்ற ஒரு சந்திப்பு கிடையாது. ஆகவே அவரை சந்திக்க நான் ஆயத்தமாக வேண்டும். நான் எவ்வளோ ஆயத்தமானோம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியும் எல்லாம் வந்துட்டோம். அவங்க கடைசி பூசாகும் போது கூட்டம் இல்லாட்டி கூட அப்படி இப்படி வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இன்னைக்கு 3 காலையில் எந்திரிச்சு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நான் ஆண்டவரை சந்திக்க செல்கிறேன், என் ஆண்டவரை சந்திக்க செல்கிறேன். நான் ஆண்டவரை கண்டேன் அப்படின்னு மலையில மரியம்மா சொன்னது போல
இன்றைக்கு நீங்கள் திருப்பலி முடிந்த பிறகு ஆசிரியர் சொல்ல நான் ஆண்டவரை பார்த்தேன் என்ன